யசோதரா அத்தியாயம் 11. அபாகியவதி. இளவரசர் சித்தார்த்தர் புத்தராக அரண்மனையில் பிரவேசித்து சுத்தோதனரிடம் தானம் வேண்டுகிறார். அந்நிலையில் அங்கு தன் குழந்தை ராகுலுடன் யசோதரா பிரவேசிக்கிறாள். யசோதராவின் கண்கள் காண வேண்டும் என்று காத்திருந்த காட்சி. ஆனால் கண்டவுடன் கலக்கமே ஏற்பட்டது. புத்தர் அவளிடம் தேவி பிக்ஷாங் தேகி என்று கேட்க, பல வருடங்களாக கண்ணீர் மட்டுமே அறிந்த அவள் கண்களில் வெளிநீர் சுரக்கவில்லை. சுவாமி, நான் தங்களுக்கு தானம் அளிக்க தகுதியற்றவள். நான் ஒரு அபாகியவதி ஆவேன் என்றாள் யசோதரா. இல்லை தேவி, இந்த உலகத்தில் பிறந்த எவரும் அபாகியவதி இல்லை. அகிலத்தில் அவதரித்த அனைவரும் பாக்கியம் பெற்றவர்களே என்றார் புத்தர். பிரபு, நான் ஒரு பெண்ணாவேன். உலகிற்காக துறவரம் பூண்ட தங்களுக்கு தானம் நான் எவ்வாறு அளிப்பேன் என்று யசோதரா கேட்க, புத்தர், தேவி, பெண் என்பவளே இந்த உலக ஜனனத்திற்கு காரணமாகிறாள். பெண்ணிற்கு தகுதி இல்லை என்றால் இந்த உலகில் எவருக்கும் தகுதி இல்லை தேவி. நான் ஒரு பெண் கைகளால் பிரசாதம் உண்ட பிறகே ஞானம் பெற்றேன். என் தேடலின் உண்மை பலன் அறிந்தேன் என்று கூறினார். பிரபு, எனக்கென்று இந்த உலகில் எதுவும் இல்லை சுவாமி. உலக நன்மைக்காக அன்பு மற்றும் அகிம்சையை மக்களுக்கு போதிக்கச் செல்லும் தங்களுக்கு தானம் அளிக்க ஏற்ற பொருள் என்னிடம் ஒன்று மட்டுமே உள்ளது. அது என்னுடைய மகன் ராகுல். இவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தன் கைகளால் ராகுலை பிடித்து புத்தரின் கைகளில் கொடுத்தாள் யசோதரா. தேவி, தங்களின் தானம் மிக உயர்ந்தது. உலகத்திற்காக தன் மகனையே தானம் செய்த தங்களின் தியாகமே இதுவரை யாரும் செய்யாத தானமாகும். இது அபூர்வ தியாகம் தேவி. தாங்கள் பாக்கியம் பெற்றீர்கள் என்று கூறி ராகுலை தன்னுடன் அழைத்துச் சென்றார் புத்தர். தன் மகனான ராகுலை துறவரம் பூண்ட புத்தர் சீடனாக ஏற்றுக்கொண்டார். ராகுலும் உலக நன்மைக்காக அன்பை பரவச் செய்தான். யசோதராவின் தியாகம் ஒரு அபூர்வ தியாகம். அவளுடைய தியாகம் என்றும் போற்றப்பட வேண்டியது. முற்றும். இன்னும் நிறைய கதைகளை கேட்க எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.